குட் மார்னிங். என்னுடைய பேர் அருண். இப்போ நான் கொரியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக. இது என்னுடைய முதல் விலாக். என்னோடய லைஃப்பை ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விலாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹில்ஸுக்கு தான் போக போகிறேன். குமோசான் அந்த ஹில் பேர். கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் போயிட்டேன். பட் இருந்தாலும் இது வின்டர் டைம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் ஐஸாக இருக்குது. போகலாம், இப்போ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. -4 டிகிரி செல்சியஸுங்க, ஓவர் கூலிங்காக இருக்குது. டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம். மேபி தான் நினைக்கிறேன். 안녕하세요. 손님이 설정한 추천 경로 옵션으로 안내합니다. 잠시 후 좌회전입니다. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஹில் டவுன் சரி வந்துட்டோம். இங்கேருந்து 3000 அடி மேலே போகணும். 3000 அடி. இது ஒரு கூலிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிக்குவோம். ஓகே. 잠시만. 아니요, 네. 아니요, 이거. 감사합니다. 안녕하세요. நேற்று ஸ்னோ பெய்ஞ்சது, ஃபுல்லாக ஒயிட்டாக கீழே கிடக்கு, தெரியுதுங்களா? சம்மரில் இந்த பிளேஸ் எப்படி இருக்கும், இப்போ வின்டரில் பாருங்கள் காஞ்சு ரொம்ப. குமோசான்.
இதாங்க நான் சொன்ன அந்த என்ட்ரன்ஸ். இதாங்க என்ட்ரன்ஸ். இங்கே பார்க்கிங் தான். இங்கே வந்து இப்போ வந்திருக்கோம். இது வந்து ஆப்போசிட்டில் இருக்க லேக். இது ஒரு பார்க். இங்கே போகணும் நம்ம. போகலாம். லேக்கெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் அந்த ரோப் கார் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். போய் டிக்கெட் எடுத்துட்டோம்னா டேரெக்டாக அந்த ஃபால்ஸ் கிட்டே போயிடலாம். அங்கே ஒரு புத்தர் கோயில் இருக்குது, நல்லாயிருக்கும். அங்கே வாங்க ஒருத்தரை காட்டுறேன். இது ஃபுல்லாகவே பாருங்கள், நம்மளோட வேஸ்ட்டு டயர்ஸ் இருக்கும்ல, சும்மா இங்கே ஃபுல் இந்த டயர் வேஸ்ட் டயர் இதை வச்சே பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ரப்பருக்கு கிரிப்ஸ் அதிகமாக இருக்கும். மணி 10 போகுது, பட் இன்னும் வெளிச்சமே வரலங்க. ஒரு மாதிரி டார்க்காக இருக்கு. நான் 5th டைம் வரேன் இப்போது. ஆனால் எல்லா தடவையும் மேலே போயிருக்கலான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். 2 தடவை போயிருக்கேன். சோலோவில் 1 டைம் போயிருக்கேன். அப்புறம் பசங்களோட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு 1 தடவை. கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும். நம்ம ஊரில் வெள்ளையங்கிரி மலை, சதுரகிரி மலை, இந்த மாதிரி ஏறினா உங்களுக்கு தெரியும். அப்பான பிளேஸ். இந்த மாதிரி நிறைய ஹில்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஹில்ஸ்லையும் ட்ரெக்கிங் போகணுங்க. இதுதான் என்னோட ஆசை. கொரியாவில் மோஸ்ட்லி எவ்வளோ நம்மளால் ட்ரெக் பண்ண முடியுமோ எல்லா ஹில்ஸையும் ட்ரெக் பண்ணிக்கணும். இந்தியா போகிறதுக்கு வா. இங்கே எப்படி இருக்கும் இன்னும் போகணும். மேலே இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரில. ஒரு வழியாக கோயிலை இறங்கிட்டோம். இன்னும் ஒரு 300 மீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்.
We reach by the Buddha temple. நம்ம ஃபஸ்ட்டு ஃபால்ஸுக்கு போயிட்டு அப்புறமா இங்கே வரணும். இந்த மாதிரி பேசிக்கலாம்டா. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஏன்டா வாழ்கிறான்ற ஒரு வெறுப்பு எல்லாம் காணாமல் போகுது. பாருங்க guys, ஐஸ்லாம் அதிகமாக இருக்குங்க. நினைக்கவே முடியல. இப்போ ஹாய்ஸ் வந்துருச்சு. இதாங்க பேசே ஃபால்ஸ். எல்லாம் ஃப்ரோஸாக இருக்குது. மேலே ஒரு லேக் இருக்குது. நான் உங்களுக்கு ட்ரோன் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் படத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நேர்லேயே பார்த்தாச்சு. இந்த இடம் வேறு லெவலுங்க. சுற்றி பனி தான். இன்னும் ஒரு கேவ் ஒன்று இருக்குங்க எங்கள் பக்கத்தில் மேலே. அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. வியூஸ் பாருங்கள். நான் இருக்கிற அந்த மொத்த இடம், நான் இருக்கிறது கும்மி அப்படின்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியா மொத்தம் ஓ அனி நிமிஷம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. பாருங்க, ஒரு ஃபால்ஸு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இதில் குளித்தா நல்லா இருக்குன்னு தோணுது. குளிக்க ஆசையாக இருக்குது. பட் ஓவர்
கூலிங்காக இருக்கனால. இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்க முடியாது. அதுவும் நான் மதுரைக்காரன் வர இதெல்லாம் கண்ணால் கூட பார்க்க முடியாது இங்கே. ஹாய். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வழியெல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த வழியாக போகணும் மேலே போகிறதுக்கு. ஆளுகள்லாம் போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேலெலாம் போக முடியாது நினைக்கிறேங்க, ரொம்ப கூலிங்காக இருக்குது. பாருங்க அவ்வளோ சிறுசாக இருக்குது. இங்கேருந்து உள்ள என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸ்லிப்பர் ஆகுது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகிற மாதிரி இருக்கு. வாங்க வெயிலே கண்ணுக்கு வருது. ஓகேயோ என்னுடைய சிஸ்டர் ரொம்ப நாளாக குரியா கூட்டு போடான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அவங்க இந்த மாதிரி சீசனில் கூட்டு வரோம். கேவுக்கு வந்தாச்சுங்க. ஓகேவா இதாங்க நான் சொன்ன அந்த கேவ். இங்கே என்ன ஸ்பெஷல்? புத்தர் இங்கே தியானம் பண்ணாரு ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு எதுவும் தெரிலங்க சரியா. வியூவை பாருங்க. இதுதான் தியானம் பண்ணுறேன் எல்லாரும் சொல்லுவாங்க. அவ்வளோ பீஸாக இருக்கு. வெயில் அடிக்கும் போது அந்த மழை அப்படியே ஏதோ ஜொலிக்கு அந்த பாதை தெரியுதுங்களா மேலே போகிறதுக்கு, அதுலேயே தாங்க போகணும் மேலே. அப்படியே அங்கே பாருங்கள் ஆளுகள்லாம் அங்கே இருக்காங்க. நம்மளால் போக முடியுமா தெரியலங்க.
சின்னதாக இருக்கு. இவ்வளோ பக்குதான் வழுக்குது. நாங்களும் இப்போ கொஞ்சம் ஸ்னோஃபால் நேற்று கொஞ்சம் லைட்டாக தான் பெஞ்சது, இன்னும் மழமாக பெய்யல. ரொம்ப ஸ்லிப்பாக இருக்கும், பனியெல்லாம் உருக ஆரம்பிச்சிருச்சு அடிக்கிற வெயிலுக்கு. பாருங்க பாருங்க, ஸ்லிப்பே இல்லை. ட்ரெக்கிங் ஷூஸ்லாம் நீங்கள் வர ரொம்ப பெரிய தப்பு. மணியெல்லாம் உருவ ஆரம்பிக்குது, சுத்தமாக நடக்க முடியும். இது என்னுடைய ஃபேவரட் ட்ராக். நான் எப்போ வந்தாலும் இங்கே தான் உட்காடுறது, பசங்களோட வந்தால் இங்கே விளையாடுறது. இந்த இடம்னா கொஞ்சம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ், நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு செய்கிறதுக்கு. ஆளுங்கள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கீழே இறங்கலாம்னு நினைக்கிறேன். வெளியே போயிடலாம். லேக்கெல்லாம் ப்ரோஸ் ஆகி கிடக்கு. கன்மன் வியர் போட்டதுனால ஏதோ குளிர் தாங்கிட்டு இருக்கு, இல்லைன்னா அவ்வளோதாங்க. என்ன பசங்க ஸ்னோபால் விளாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, கிளம்புற டைம் வந்தாச்சு கைஸ். மேலே நம்மளால் போக முடியாது நினைக்கிறேன், ரொம்ப கூலிங்காக இருக்குது. நமக்கு எனர்ஜியும் இல்லை போகிற அளவுக்கு. பசங்க கூட வந்துருந்தாங்களாலும் பேசிக்கிட்டே போயிருக்கோம். ஸ்லோலாம் லைட்டாக இதாக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இப்போ
மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பு போகலாம். எங்கேயாவது உட்காந்து நம்ம வாங்கின ஸ்நாக்ஸை சாப்பிடுவோம். ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கொஞ்சம் நான் சொன்னேன் பாருங்க, மோஸ்ட்லி வயசானவங்களாம் ரொம்ப இங்கே வராங்க. யங்ஸ்டர்ஸ் அவ்வளோவா வரதில்லை. எல்லாருமே வயசானவங்க தான். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கோயிலுக்கு பார்க்கலாம். இங்கே நம்ம ஊரில் குபேரர்னு சொல்லுவோம் தெரியுங்களா ஒருத்தர், அவர் தான் இங்கே பார்க்க போனோம். இங்கே அவர் தான் வழிபடுறாங்க. மோஸ்ட்லி இந்த சைனா, ஜப்பான், கொரியா, ஏஷியன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புத்தா தான் மோஸ்ட்லி. இதுதாங்க நான் சொன்ன அந்த புத்த டெம்பிள். க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, மேபி திறக்க லேட்டாகும்னு நினைக்கிறேன். இந்த பில்லை பாருங்க, இதுக்குங்க நினைக்கிறேன். ஓ, இது ட்ரம்ஸ். ஃபுல்லாக வுட்லேயே பண்ணது, எல்லாமே வுட்லேயே பண்ணது. அம்மாவில் வந்துட்டாப்புல. என்னன்னு தெரில, குபேரர் அழுதுகிட்டு இருக்காரு. அவருக்கே கவலைங்க. பாவம், ஒரு சட்டை கொடுங்களா, பாவம் குளிர போகுது அப்பாக்கு. இது உண்டியலுங்க, இதில் அமௌண்ட்டு போடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இதை நகட்டி அமௌண்ட் எடுப்பாங்க சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். பட் எனக்கு இது எப்படின்னு தெரிலங்க. ஏன்னா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. இங்கே தான் அவங்க வழிபடுவாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த பிளேஸு, சவுண்டு எதுவும் விடக்கூடாது. மாங்கல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, மாங்கல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே உள்ளே அலோவ் பண்ணலை. ஏன்னா இங்கே ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு, வயரிங் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாங்க. இங்கே தான் படுத்து தியானம் பண்ணுவாங்க உட்காந்து. ஷூ போட்டுக்க நம்ம போகணும். வா, பீஸ்ஃபுல்லான நடங்க. இங்கே நம்ம ஊரில் எப்படி இந்த குழந்தைகளுக்கு தொட்டில் கட்டுறோம் செய்கிறோம், அந்த மாதிரி இங்கே அவங்க புத்தாக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க. மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூடுகள்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வீடியோ நிறைய கூடுகள் இருக்குது, பறவை கூடுங்க. இங்கேருந்து பறவை தான் இப்போ நான் ட்ரோனை மேலே பறக்கிறப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இடிக்கிற மாதிரி வந்து ஜஸ்ட்டு தப்பிச்சு வச்சுருக்கோம். இல்லைன்னா இன்னும் ட்ரோன் போயிருக்கோம்.
இங்கே என்ன அப்படின்னா சன்னு சொல்கிற சன்னா மவுண்டெயின் சொல்லுவாங்க கொரியாவில். இங்கே மோஸ்ட்லி மவுண்டைன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் எல்லாம் அலௌடு இல்லை. ஏன்னா இவங்க வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறாங்க. அதனால் நம்ம ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா பெர்மிஷன் கேட்கணும். பட் சம்டைம்ஸ் நான் இங்கே 2-3 தடவை இல்லீகலாக ஃப்ளைட் பண்ணியிருக்கேன், போலீஸ்டையும் பிடிபட்டிருக்கேன். பட் என்னென்னா வார்ன் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் வர்றப்போ நான் ஃபஸ்ட்டு பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நான் டேக் ஆஃப் பண்ணவே மாட்டேன். பீப்புள்ஸ் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் நான் டேக் ஆஃப் பண்ணுவேன். லைசன்ஸும் இல்லை என்கிட்ட. நான் அப்ளையும் பண்ணி பார்த்தேன். ஃபாரினருக்கு இங்கே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. லாங்குவேஜ் அது வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எக்ஸாம்ஸ்லாம் எழுத வேண்டியது இருக்குது. நான் FAA சர்டிஃபிகேட் மட்டும் ஆன்லைன் அப்ளை பண்ணி அதை மட்டும் வாங்கி வச்சுருக்கேங்க. அது ஜஸ்ட்டு ஃபார் ட்ரோனோட ஒரு அத்தாரிட்டிக்காக, என்னோடய ட்ரோன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக. நான் வச்சுருக்கது பார்த்தீங்கன்னா Mavic 3 Pro. அது வந்து மீடியம் செக்மெண்ட்லேயே சேராது. அது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரோன். அது ஃப்ளை பண்ண கண்டிப்பாக கொரியாவில் லைசன்ஸ் தேவை. நம்ம இந்தியாவில் எப்படியோ அது மாதிரி கொரியாவில் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை. பட் நான் இங்கே ஒரு ட்ரோன் கிளப்பில் ஜாயின் பண்ணி அவங்க கூட அவங்களோட ஹெல்ப் மூலமாக தான் கொஞ்சம் ப்ளேசஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ளை பண்ணலாம். என்னென்ன மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அங்கெல்லாம் எங்கெங்கே ஜோன்ஸ் எல்லாம் பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே மட்டும் ஃப்ளை பண்ணேன். நான் இப்போ இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறது குமோசான். இந்த மவுண்டெயினை நான் ஃப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்ளை பண்ண போகிறேன் செய்வாங்க. மேபி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு செஞ்சாலுமே, ஒரு போலீஸ் ப்ராப்ளமோ ஏதோ யார் மூலியாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே எனக்கு ஃபேஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. தவறாக நடந்தால் மட்டும்தான், என்னோடய தவறால் ஏதாவது நடந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேங்க, எங்கேயாவது உட்காந்து கொஞ்சம் சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குது. கை பாருங்கள், ஃப்ரோஸ் ஆகிடுச்சு. ஆனால் 2 பேர் யாரும் உட்காந்துருக்காங்க. டைம் 12 ஆயிடுச்சு. இப்போ 1 டிகிரி இருக்குது. இந்தியாவில் டைம் இதோட 3.5 ஹவர்ஸ் லோவாக இருக்கும். அப்படி பார்த்தா 8:30 ஆகும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். நான் இன்ஸ்டா பேஜில் அந்த ஃபோட்டோ அப்லோடு பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ரோருக்கு பாருங்கள், கீழே விழுந்து கிடக்கு. மேபி ப்ரோக் ஆயிடுச்சுங்க. இவ்வளோ லைட்டிங் செட் பண்ணிகிட்ருக்காங்களா தெரில. இது பாருங்க, நல்லா இருக்கு. 같이 ஃபோட்டோ எடுத்தார சொல்கிறாங்க கைஸ். 우리는 바짝 볶아. Cheers. 한 번 더. 네. 아, 예쁘다요. 맛있어. 대끼리요? 안녕하세요. பார்த்தீங்களா கைஸ், ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்ததுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பாசக்கார பயிலுங்க. ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த vlog ஃபஸ்ட் vlogனால எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரில.
கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா மவுண்டன்ஸ்க்கு ட்ரெக்கிங் போய் நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், கிளம்புற நேரம் வந்துருச்சு. பாய்.